இன்றைக்கி நான் முருகர் மாநாடு நடத்துகிறேங்கிறதுக்கும் நாளைக்கு நான் ஆட்சியை பிடிப்பேங்கிறதுக்கும் நேரடி சம்பந்தம் கிடையாது. இதுக்குனால தான் அது நடந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பாஜகவை பார்க்கும்போது இதை சம்மந்தப்படுத்துகிற மாதிரி இதுக்கு முன்னாடி பாபர் மசூதி நீங்கள் சம்மந்தப்படுத்தணும் சார். 100 தலைமுறையாக நாங்கள் ஆன்மீகவாதிகள், போலி நாஸ்திகன் இல்லை. திருப்பதிக்கு போயிட்டு உண்டியலை பார்க்குற கேவலமான மனுஷங்க இல்லை. நாங்கள் 100 தலைமுறையாக ஆஸ்திகவாதி தான், ஆன்மீகவாதி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சனாதன தர்மம் இருந்த வரைக்கும், இருக்கிற வரைக்கும் இந்த நாஸ்திகனுக்கு வேலை இருக்குது, போலி நாஸ்திகனுக்கு வேலை இல்லை. இவங்கெல்லாம் போலி நாஸ்திகர்கள். இன்றைக்கி ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க. ஓட்டு ஊற்றி மூடிச்சுன்னு தெரிஞ்சுன்னா பழனியில் மாநாடு நடத்துவாங்க, நல்ல விபூதி பட்டையை எடுத்துகிட்டு வருவாங்க, இருமுடி தூக்கிட்டு போவாங்க. அது அவங்க. நாம் தொன்று நம்ம ஆன்மீகவாதிகள் தான். முருகர் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல கடவுள்னு சொல்கிறீங்களா, இல்லை அமானுஷ சக்தின்னு சொல்கிறீங்களா, அல்லது ஒரு பிம்பம்னு சொல்கிறீங்களா, ஒரு மனிதன்னு சொல்கிறீங்களா, ஒரு சிலைன்னு சொல்கிறீங்களா, அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல முடிவு பண்ணுங்கள். மற்றதை அப்புறம் பார்த்துப்போம். எனக்கு கடவுள்னா என்ன வார்த்தை தெரியும்? கடவுள்னா எல்லாவற்றையும் கடந்து உள்ளே இருப்பவன். அதுதான் எனக்கு தெரிஞ்ச கடவுள். அணுவிலும் இருப்பவன். அணுவிலும் இருப்பவனுக்கு என்னுடைய டேகிங் வேறு. நான் சொல்கிற புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் எனக்கு முதல்ல சேகர் பாபு ஐயாவை, துர்காம்மா சொல்லிடுவாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேகர்பாபு ஐயாவையும் ஸ்டாலின் ஐயாவையும் சொல்ல சொல்லுங்கள், கனிமொழி அம்மாவை சொல்ல சொல்லுங்கள். முருகர் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் கடவுளா இல்லையா? இன்னொரு டயலாக் நீங்கள் சொல்லலாம், இல்லைங்க இந்துக்களில் பலர் கடவுளாக நினைக்கிறார்கள். சொல்லுங்கள், நான் வேண்டான்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மற்ற கதையெல்லாம் பேசிக்கலாம். பாருங்க, நான் குரானை பற்றி பேசினா நான் யாரை பற்றி பேசுகிறேன்? இஸ்லாம் சகோதரர்களை பற்றி தான் நான் பேசுகிறேன். அவர்களுடைய மத இடங்களுக்கு துர்நாற்றத்தோடு போகக்கூடாதுன்னு குரான் சொல்லியிருக்கு. அங்கே நான் பிரியாணி பண்ணுவேன், பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிடுவேன்னு நீங்கள் சொல்லிவிட்டு அது சிக்கந்தர் மலைன்னு நீங்கள் பேசுவீங்கன்னா, எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்திலே கொடுக்கப்பட்ட தீர்ப்பை நான் எடுத்து சொல்லுவேன். இப்போ இன்னொன்று சொல்கிறேன், ராமர் ஜாம ஜென்மபூமி முடிஞ்ச உடனே நாம் மதுராவையும் இதையும் அடுத்தது எடுப்போம்னு சொன்னோம். ஆனால் அதே ஆர்எஸ்எஸ் தான் உங்களுக்கு என்ன சொல்லுச்சு? இல்லை, இனி நம்ம அதை பற்றிலாம் பேச வேண்டியது இல்லை, நடந்தது நடந்துருச்சுன்னு சொல்லிச்சு. ஒரு மசூதியில் இப்போ கிட்டேயும் போய் அதில் சிவலிங்கம் இருந்ததுங்கிறத நிரூபிக்க முடியும். அது என்னுடைய வேலை இல்லை.